இது லவ் தானே ஜெசின்னு தோணுச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் இல்லைன்ட்டாங்க. எனக்கு அப்போ தான் பிரேக்கப் ஆகிட்டு நான் உட்காந்து செம்மையை அழுதுட்டு இருக்கேன். அவ ரொம்ப கேர் காட்டினா. லைக் வந்து அவ எப்படி உன்னை பிரேக்கப் பண்ணுவா, இவனுக்கெல்லாம உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். என்னடா இவ இவ்வளோ ஃபீல் பண்றா நம்மளுக்காக நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெசி, இது லவ் தானா, உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. சரி இதை இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருப்பா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா, திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி. அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். பேசிட்டா இருக்கீங்க? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ? ஓகே.